Dear students, good morning. இன்னைக்கு 12th standard economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா method of credit control பார்க்க போறோம். அதாவது கடன் கட்டுப்பாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம functions of reserve bank அதாவது சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன் என்னென்ன, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சென்ட்ரல் பேங்கோட அவசியம் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, மொத்தம் 16 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் கிரெடிட் கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று ஜென்ரல் கிரெடிட் கண்ட்ரோல், இன்னொன்று செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். இந்த ஜென்ரல் கிரெடிட் கண்ட்ரோலை குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோலை குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஜென்ரல் அல்லது குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். இது கடன் அளவு, குவான்டிடேட்டிவ்னா கடன் அளவு, குவாலிட்டேட்டிவ்னா கடன் தன்மை. கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோலுக்கு கீழே நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் ரேட், நெக்ஸ்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அந்த வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்டு ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேங்க் ரேட் பாலிசி அல்லது பேங்க் ரேட் வங்கி விகித கொள்கை அப்படின்னா என்ன, பேங்க் ரேட் பாலிசி ஆர் பேங்க் ரேட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதோடைய இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசின்னு அர்த்தம். அதாவது வங்கி விகித கொள்கை அல்லது தள்ளுபடி விகித கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பேங்க் ரேட் பாலிசி ஆர் டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசினா என்ன அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேங்க் ரேட் இஸ் த ரேட் at which the central bank of the country is prepared to rediscount the first class securities. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வங்கியானது முதல்நிலை மாற்றுச்சீட்டுகள் மற்றும் பிணையங்கள் தள்ளுபடி செய்கிறது. அதாவது முதல்நிலை மாற்றுச்சீட்டுகளையும் பிணையங்களையும் அதாவது செக்யூரிட்டிஸையும் ரீடிஸ்கவுண்ட் பில்ஸையும் எந்த விகிதத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த ரேஷியோவை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேங்க் ரேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா இதில் 2 சென்ஸ் இருக்குது. ஒன்று நேரோ சென்ஸ், இன்னொன்று ப்ராட் சென்ஸ். நேரோ சென்ஸ் அப்படின்னா என்னென்னா த சென்ட்ரல் பேங்க் ஸ்டார்ட்ஸ் த பர்டிகுலர் அண்டு சேல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் த மணி மார்க்கெட். அதாவது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு குறுகிய அளவில் வங்கியானது பொது சந்தையில் அதாவது காமன் மணி மார்க்கெட்டில் அரசினுடைய கடன் பத்திரங்களை வெளியிடுவதையும் திரும்ப பெறுவதையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசினுடைய கடன் பத்திரங்கள் அல்லது அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் இது ரெண்டையும் நம்ம திரும்ப பெறுதலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோ சென்ஸ் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வெளியிடுவது, அதை திரும்ப பெறுவது, இந்த 2 ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுவாங்க. ப்ராட் சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸு பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் நாட் ஓன்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்யூரிட்டிஸையும் ப்ரைவேட் கடன் பத்திரங்கள் அல்லது பிணையங்கள் இதை எல்லாத்தையும் வெளியிடுவது திரும்ப பெறுவது, இதை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் செஞ்சால் அது நேரோ சென்ஸு. கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் ரெண்டுக்கும் இந்த வேலைகளை சென்ட்ரல் பேங்க் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராட் சென்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னா என்ன, அதாவது வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோவில் 2 டைப் பார்க்க போகிறோம். ஒன்று கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொக்க இருப்பு விகிதம், இன்னொன்று ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் தி சிஸ்டம் த சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல்ஸ் கிரெடிட் பை சேஞ்சிங் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா வணிக வங்கிகளிடமிருந்து வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகள் நமக்கு தெரியும். அதாவது டிமாண்ட் டெபாசிட் இருக்குது, டைம் டெபாசிட் இருக்குது. இந்த 2 டெபாசிட்டையும் 1% அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் ஒவ்வொரு வணிக வங்கிகளும் மைய வங்கியிடம் ரொக்க இருப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா, ரொக்க இருப்பாக மைய வங்கியில் இருப்பாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் தங்களுடைய டைம் டெபாசிட் ஆகட்டும் அல்லது
டிமாண்ட் டெபாசிட் ஆகும் கால வைப்புகள் கேட்பு வைப்புகள் ரெண்டுலேயும் ஒரு சம் அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்கிட்ட நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு பேங்க்கும் சென்ட்ரல் பேங்க்கிட்ட இருப்பாக வைத்திருக்க வேண்டும். இந்த இருப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பப்ளிக் அதாவது பொதுமக்கள் வச்சுருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் சென்ட்ரல் பேங்க்கிட்ட சம் அமௌண்ட்டை ரொக்க இருப்பாக அவங்க டெபாசிட் பண்ணியிருக்கணும். நம்ம எப்படி வங்கியில் டெபாசிட் பண்ணுறோமோ அதேமாதிரி வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்கில் டெபாசிட் பண்ணினா அந்த டெபாசிட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னா என்ன, அதாவது நீர்மை விருப்ப சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ இஸ் த அமௌண்ட் விச் எ பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், கோல்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், ஆர் அப்ரூவல் செக்யூரிட்டிஸ் கடன் பத்திரங்களாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். போன கேஷ் ரிசர்வ் ரேஷியோவில் ரொக்கமாக அதாவது நீங்கள் கரன்சியாக டெபாசிட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்திரங்கள் அல்லது ஃபார்ம் ஆஃப் கேஷு அல்லது கோல்டு தங்கமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்கிட்ட ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் ஆர் செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, கடன் தன்மை கட்டுப்பாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடன் கொடுக்குற அளவு நம்ம பர்டிகுலர் எல்லாருக்குமே கொடுத்துட முடியாது, ஒரு சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. த குவாலிட்டேட்டிவ் ஆர் த செலக்டிவ் மெத்தட்ஸ் ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் த diversion of credit into particular uses or channels in the economy. particular usesக்காக யார் என்னென்ன யூசஸ்க்காக கேட்குறாங்க அதுதான் கடனுடைய தன்மைன்னு அர்த்தம். என்ன பர்பஸுக்காக அவங்க கடன் வாங்குறாங்க அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்போ யாருக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா their objectives is mainly to control and regulate the flow of credit into பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பிஸ்னஸ். ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பர்டிகுலர் பிஸ்னஸுக்கு மட்டும் திரும்ப அவங்க ரீபே பண்ணுற மாதிரி யாருக்கெல்லாம் அந்த எபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் அந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கும் தொழில்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படுகிறது. எந்த தன்மையுடைய தொழில்கள் எந்த தன்மையுடைய தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்க்குறாங்க. பர்டிகுலர் மேனுஃபேக்சருக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வழங்குதல். த ஃபாலோயிங் ஆர் த ஃப்ரீக்வெண்ட் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் அண்டர் செலக்டிவ் மெத்தட். என்னென்ன மெத்தட்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் பங்கீடு எப்படி இருக்கும், பழமையான கடன் கட்டுப்பாட்டு முறைகளாகும். அதாவது கடன் வழங்குதல், கடனை திரும்ப செலுத்துதல், வங்கியை வட்டி திரும்ப செலுத்துதல், அல்லது கடன் செலுத்த தவறல அப்படின்னா அவங்க திரும்ப என்ன பண்ணுறது அவங்களுடைய கடனை ரீபே பண்ண சொல்கிறது. இது எல்லாமே ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைரக்ட் ஆக்ஷன், நீங்கள் நேரடி நடவடிக்கைகள் மூலம் கடனை வசூல் செய்தல், அதாவது நீங்கள் தள்ளுபடி செய்தல், மூலதனம் மற்றும் இருப்புகளை தாண்டி மொத்த கடன் அளவு கொண்டுள்ளதா, அதாவது அவங்க கடன் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், அந்த விகிதத்தில் தான் நம்ம கடன் வழங்க முடியும். ஸோ தட் இஸ் கால்டு டைரக்ட் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு மாரல் பர்சுவேஷன், மெத்தட் ஆஃப் பப்ளிசிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், ரெகுலேஷன் த மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள் மேலே மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு அதை ரெகுலேட் பண்ணுறது. இது எல்லாமே கடன் தன்மை கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எல்லாத்தையுமே சென்ட்ரல் பேங்க் பண்ணுறாங்க. நீங்கள் புக்கை நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட், அதாவது கிராமப்புறங்களுக்கு அவங்க என்ன மாதிரி நிதி வசதி அளிக்கிறாங்க, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியும் கிராமப்புற கடன்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெவலப்பிங் எக்கானமி லைக் இந்தியா, த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி cannot confine itself to the monetary regulation only, அதாவது மானிட்டரி ரெகுலேஷனை மட்டும் அவங்க பார்க்கல. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் இட் ஷுட் டேக் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் இன் ஆல் செக்டார்ஸ், எஸ்பெஷலி இன் த அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது எல்லா செக்டார்லேயும் அவங்களுடைய செயல்பாடு இருக்குதுனாலும் மிக முக்கியமான இந்தியாவுடைய பேக் போனாக இருக்கக்கூடிய விவசாயத்துறையிலையும் தொழில் வளர்ச்சி துறையிலையும் இவங்க அதிக உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் தொழில் உள்ளடக்கிய அனைத்து துறைகளுக்கும் அனைத்து துறைகளுடைய வளர்ச்சியில் பங்கு பெறுவது, அவங்கள டெவலப் பண்ணுறது இவங்களுடைய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப்
ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட், அதாவது விவசாயத்துறை நிதியளிப்பில் இந்திய ரிசர்வ் வங்கியோடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயம் ஒரு மிக முக்கியமான, அதாவது வெரி விட்டல் ரோல் இன் த ப்ரொவிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் இன் த கண்ட்ரி. அதாவது விவசாயத்துறைக்கு நிதி வழங்குதல், அவங்கள டெவலப் பண்ணுறது, கடன் வசதி பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு கடன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான பல திட்டங்களை ரிசர்வ் பேங்க்கு அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷ்னல் கான்ட்ரிபியூஷனில் அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து அதிக அளவில் கான்ட்ரிபியூஷன் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தன்மைக்காக, ஃபுட் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடாது, அக்ரிகல்ச்சர் சார்ந்த தொழில்கள் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்களுடைய குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, ரூரல் கிரெடிட்டில் ரிசர்வ் பேங்க்கோட ரோல் என்ன, அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டில் ரிசர்வ் பேங்க்கோட ரோல் என்ன, கண்டிப்பாக உங்கள் கையில் புக்கு இருந்தே ஆகணும். ஸோ இனிமேல் வர பாடம் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். நீங்கள் புக்கு கையில் இல்லாமல் லெசன்ஸ் கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் புக்கை ரெடி பண்ணுறது கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.